ஆண்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். இயேசு கலிலேயா கடற்கரை ஓரமாய் அவர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது 2 சகோதரர்கள் தங்கள் வலையை மீன் பிடிப்பதற்கு போட்டுக் கொண்டிருக்கிறார். ஒருவருடைய பெயர் பேதுரு, சீமோன் எனப்பட்ட பேதுரு. மற்றொருவருடைய பெயர் அந்திரே. இயேசு அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்றார். அதுவரை அந்த சகோதரர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள், பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தார்கள், வாழ்வாதாரம் அதுதான். ஆனால் இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள் என்று ஒரு அழைப்பை, ஒரு காலிங், ஒரு அழைப்பை தருகிறார். அந்த அழைப்பை தந்த உடனே அவர்கள் இயேசுவை கேள்வி கேட்கவில்லை. நீர் வந்தால் என்ன எனக்கு சம்பளம் தருவீர்? நீர் கூப்பிடுகிறீர் மனுஷனை பிடிச்சு, நாங்கள் என்ன பண்ண? மீன் பிடிச்சாலாவது சமைக்கலாம், சாப்பிடலாம், விற்கலாம், கொஞ்சம் காசை பார்க்கலாம். மனுஷனை பிடிச்சி நாங்கள் என்ன பண்ண முடியும்? நத்திங். They didn't question anything with Jesus Christ. They simply followed when Jesus called them. இயேசு அவர்களை அழைத்த பொழுது அவர்கள் அவரை பின்பற்றி பின் சென்றார்கள். ஏனென்றால் அவருடைய வார்த்தையில் ஒரு அன்பு, அவருடைய வார்த்தையில் ஒரு ஈர்ப்பு இருந்தது. இயேசு அற்புதம் செய்கிறவர், இயேசு வல்லமை உடையவர், இயேசு மகிமையான காரியங்களை செய்கிறவர் என்பதெல்லாம் பின்னாட்களில் தான் வருகிறது. ஆனால் இங்கே he walked on the shore of Galilee. கலிலேயாவுடைய கரையில் அவர் நடந்தபோது இவர்களை பார்த்து அழைக்கிறார். அவர்களும் வந்துவிட்டார்கள். லாபத்திற்காக அவர்கள் ஓடவில்லை, லாப நோக்கத்திற்காக அவர்கள் இயேசுவை பின்பற்றவில்லை, தனக்கு என்ன கிடைக்கும் என்று யோசித்து அவர்கள் ஓடவில்லை. மாறாக இயேசு அழைத்து விட்டார், அவரை நான் பின்தொடர்வேன். இந்த காலை வேளைகள் நம்மை அழைத்து ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் உடனே என்ன கேட்கிறோம் அப்படின்னா, என் குடும்பத்தை யார் பார்க்கறது? என் பிள்ளைகளை யார் பார்க்கறது? இதை யார் பார்க்கறது? அதை யார் பார்க்கறது? என்னுடைய பிசினஸ் நான் என்ன ஒன்று செய்கிறேன் ஆண்டவரே, நான் வேலை செய்து கொண்டே உமக்கு ஊழியம் செய்கிறேன். நான் வேலை செய்கிறேன், அந்த வருமானத்தை வைத்து உமக்கு ஊழியம் செய்கிறேன். இப்படி சொல்லுகிற சிலரை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் அழைத்த பொழுது 100% கீழ்ப்படிந்து போகிறவருடைய வாழ்க்கையில கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்கிறதை நாம் காண முடியும். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஊருங்கிற கல்தேயர் பட்டணத்திலிருந்து ஆபிரகாம் புறப்பட்டு வந்தார். ஆபிரகாம் தேராக மட்டும் வந்தபோது, அங்கே ஆரான் மட்டும் வந்தபோது, தேராக என்கிறது அவருடைய தகப்பனாரோடு கூட வருகிறார். ஆரான் மட்டும் வந்தபொழுது தங்கி விடுகிறார். தேராக அங்கே மரித்து போகிறார். பின்பு மீண்டும் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். நீ உன் ஜனத்தையும் உன் நிலத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு வா. ஆபிரகாம் யோசிக்கிறார்,
அவர் காண்பிக்கிற தேசத்துக்கு நான் போக வேண்டும். கேள்வி கேட்கவில்லை. உடனே அவர் கீழ்ப்படிந்து கானான் தேசத்துக்கு புறப்பட்டு வந்து விட்டார். இந்த காலை வேளைகள் தேவன் உங்களை எதற்காக தெரிந்தெடுத்தாரோ அதுல உறுதியாக நில்லுங்கள். உறுதியாக நில்லுங்கள். இது எப்படி ஆகும்? இது என்ன மாதிரி நடக்கும்? இது என்ன மாதிரி சம்பவிக்கும் என்றெல்லாம் நாம் யோசிக்க வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை. ஒரு சமயம் நான் ஊழியத்திற்கு வந்த ஆரம்ப நாட்கள், ஊழியத்துக்கு வரும்பொழுது உபவாசம் பண்ணி காத்திருந்து ஜெபம் பண்ணி அந்த ஊழியத்துக்கு வரலாம் என்றுதான் நாங்கள் விரும்பினது. அப்பொழுது நான் ஒரு மலை தேசத்திற்கு போய் அங்கே 40 நாள் உபவாசிக்க கர்த்தர் கிருபை செய்தார். நாங்க அப்படி உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிற நாட்கள், நானும் மற்றொருவரும், அது மட்டும் இல்லை, நிறைய அந்த சபை மக்கள் ஒரு 2-3 பேர் எங்களோடு சேர்ந்தார்கள். அதற்கப்புறம் அவங்களால 7 நாள் 8 நாள் 9 நாளுக்கு பின்பு அவர்களால தொடர்ந்து அவர்கள் இருக்க முடியவில்லை. நானும் அந்த சபையினுடைய போதகரும் 2 பேரும் 40 நாள் தொடர்ந்து இருக்க கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ 36வது நாள் 36வது நாள் நாங்கள் உபவாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு எங்களுடைய வீட்டிலிருந்து ஒரு கடிதம் வருகிறது. அந்த சமயத்தில் என்னுடைய மூத்த சகோதரிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. அப்பொழுது அந்த குழந்தையை தாய்மாமா தூக்க வேண்டும், அதை சீராட்ட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் ஆசைப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நான் அங்கே இல்லை. அதனால் அவர்களுக்கு கோபத்தில் அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள். உனக்கும் எங்களுக்கு இந்த குடும்பத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி பயங்கரமான வார்த்தைகள், தடிப்பான வார்த்தைகள், கடினமாய் இருந்தது. அது உபவாசம் பண்ணி முடிக்கக்கூடிய அந்த தருண நாட்கள். அந்த கடிதத்தை மடித்து ஒரு மூலையில் போட்டுவிட்டு நான் ஜெபிக்கிறதை, நான் கர்த்தரோடு வைத்திருக்கிற அந்த உறவை தடை பண்ண விடவே இல்லை. நான் தொடர்ந்து அந்த ஜெபத்தில் தரித்திருந்து 40 நாள் முடித்து பின்பு சில ஊழியங்கள் இருந்தது. அந்த ஊழியங்களை முடித்து விட்டுதான் குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆகிவிட்டது. அது முடித்த பின்புதான் நான் வந்தேன். நான் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது நான் நினைத்தேன், வீட்டுக்குள்ளே வராத, உனக்கு இந்த குடும்பத்துக்கு சம்பந்தம்னு சொன்னோமே அப்படின்னு யாராவது சொன்னால் உடனே புறப்பட்டு ஊழியத்திற்கு போய்விடலாம் அப்படி என்று நினைப்போடு தான் வருகிறேன். ஆனால் ஒருவரும் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. இப்ப தேவ சித்தத்திற்கு விரோதமாய் சத்துரு நம்மை மனமடிவாக்குவான். ஆனால் அவர் அழைத்த அழைப்பு உண்மை உள்ளது. அவர் எதற்காக நம்மை அழைத்தாரோ தேர்ந்தெடுத்தாரோ அந்த நோக்கத்தில் மாத்திரம் நாம் ஓடிக்கொண்டிருந்தால் ஒரு மேன்மையும் மகிமையும் நாம் அனுபவிக்க முடியும். இந்த செய்தியை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை ஏதோ ஒரு நோக்கத்திற்காக உங்களை அழைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அதை விட்டுவிட்டு சம்பாதிக்கவோ பெரிய பெரிய காரியங்களை செய்யவோ நீங்களாக ஒரு திட்டம் போட்டு கொண்டிருக்கிறீர்கள்.
அதில் பல நஷ்டங்களையும் நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்காவது ஒப்புக்கொடுங்கள். நீ தெரிந்தெடுத்த காரியத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அவர் வழிநடத்த போதுமான தேவன். அவர் வழிநடத்த உண்மையுள்ள தேவன். அவர் வழிநடத்த மேன்மையும் மகிமையுமானவர். இந்த காலை வேளையில் உங்கள் நடுவில் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுகிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர் மீண்டும் அந்த சத்தத்தை உங்களுக்கு தொனிக்க பண்ணுகிறார். அந்த சத்தம் உங்களுக்கு ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பு தொனித்திருக்கலாம். இன்று மீண்டும் அது உங்கள் காதுகளில் துணிக்கட்டும். கர்த்தர் உங்களை இதற்காக திறந்த நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்ற உங்களை அர்ப்பணியுங்கள். பெரிய கிருபையை கர்த்தர் தந்து வழி நடத்துவார். ஆமென். ஆமென்.